இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா WP ராக்கெட் பிளக்கின் வந்து எப்படி செட்டிங்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோட ஸ்பீடு இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து GT மேட்ரிக்ஸ்ல செக் பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட அஃபிஷியல் பேஜ் ஸ்பீடு இன்சைட்ல வந்து நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அனலைஸ் வந்து கொடுத்துரும். அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளோட அஃபிஷியல் பேஜ் ஸ்பீடு இன்சைட்லையும் நம்ம சைட்டோட லிங்க்கை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அனலைஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஸ்பீடு ஸ்கோர் வந்து காட்டுது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GT மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து இங்கே வந்து காட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேடு மாதிரி வந்து காட்டும். A கிரேடு, B கிரேடு, C, D, E, F. ஸோ அந்த மாதிரி கிரேடில் உங்களுக்கு வந்து நிறைய இதில் வந்து ரிப்போர்ட் வந்து காட்டும். அண்ட் அந்த சைட்டோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டெக்னிக்கலாக என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன உங்களுக்கு வந்து மாறி அமையும். அண்ட் கூகுளோட பேஜ் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்கோர் காட்டுது, அதே மாதிரி டெஸ்க்டாப்பில் என்ன மாதிரி ஸ்கோர் காட்டுது அப்படிங்கிறது இங்கே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா GT மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து C கிரேடில் வந்து காட்டுது 65% வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டுது. அண்ட் ஃபுல் லோடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4.2 செகண்ட்ஸ்ல வந்து இந்த சைட் வந்து ஃபுல் லோட் வந்து உங்களுக்கு வந்து லோடிங் ஆயிருது அப்படின்ற மாதிரி காட்டுது. இனிஷியல் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உங்களோட சைட் வந்து விசிபிளாக காட்டக்கூடிய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டிடுறாங்க. அண்ட் பேஜ் ஸ்பீடில் நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து 45% வந்து காட்டுது. அண்ட் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 85 வந்து காட்டுது. இது வந்து ஆட்சன்ஸ் இல்லாத ஒரு சைடு தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து காட்டும். அண்ட் நீங்கள் ஆட்சன்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு வந்து ஸ்பீடை வந்து கம்மியாக காட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GT மேட்ரிக்ஸ்லையும் பார்த்தாச்சு, பேஜ் ஸ்பீடு இதுலையும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி எவ்வளோ ஸ்கோர்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து WP ராக்கெட் பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிடுறேன். ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில செட்டிங்ஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்கும். இதோடைய செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இந்த W ராக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான செட்டிங்ஸ்லாம் வந்து இருக்காது. சில பேசிக்கான ஒரு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து இருக்காது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா WP ராக்கெட்டோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனபிள் கேட்சிங் ஃபார் மொபைல் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கேட்சி ஃபைல் ஃபார் மொபைல் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேட்சி லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 hours அப்படி இது வந்து எம்டியாக இருக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது வந்து 10 hours அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைல் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஃபை CSS ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் CSS ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தீம்ல இருக்கக்கூடிய எல்லா CSS ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைலா வந்து கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணீங்கன்னா நடக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய CSS ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் CSS டெலிவரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜில் வந்து ஒரு CSS கோடு வந்து போட்டிருக்காங்க. அந்த CSS கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனுக்காக CSS கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா அண்ட் மற்ற ஏதாவது ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்காக போட்ட CSS வந்து இந்த நார்மலாக நீங்கள் ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணும்போதும் அந்த போஸ்டோட செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த CSS கோடு வந்து உங்களுக்கு வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அதாவது ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த CSS வந்து அதுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா யாராவது யூசர் வந்து போஸ்ட் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த CSS வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணிட்டீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ரிமூவ் அன்யூஸ்டு CSS அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ இதை டிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes அல்லது 10 minutesக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த CSS கோட் வந்து உங்களுக்கு ஆப்டிமைஸ் வந்து ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிஃபை ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிட்டு கீழே வந்து ஆக்டிவேட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கம்பைன் வந்து பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து என்ன CSS கம்பைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுவும் அண்ட் CSS
ஜாவா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு வந்து நடக்கும். அதனால இந்த 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ண வேணாம். அதுக்கடுத்து லோடு ஜாவா ஸ்கிரிப்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து டிலே ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருவேளை உங்கள் சைட்டில் ஆக்சன்ஸ் வந்து அப்ரூவல் நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சன்ஸோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ல வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகாது. அதாவது ஆட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷோ ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பை கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருங்க. இந்த செக்ஷன் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எனபிள் ஃபார் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டிக் பண்ணிடுங்க. எனபிள் ஃபார் ஐ ஃப்ரேம் அண்ட் வீடியோஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் யூடியூப் ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மிஸ்ஸிங் இமேஜ் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு இதில் வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஃப்ரீ லோட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஃப்ரீ லோடிங். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் சைட் மேப் பெஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோஸ்ட் எஸ்இஓ XML சைட் மேப். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் லிங்க் ஃப்ரீ லோடிங் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரூல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற எந்த செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சைட்டில் வந்து நீங்கள் வந்து டேட்டா பேஸ் பேக்கப் பிளக்கின் வந்து போட்டிருந்தீங்கன்னா, அதாவது வந்து அப்ராப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்கு. ஸோ அது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இல்லைனா வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பேக்கப் உங்களுடைய சைட் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுக்கிறதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளக்கின் இருக்கு. ஸோ அந்த பிளக்கினோட செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம அந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அந்த பிளக்கின் வந்து நீங்க உங்க சைட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்க வந்து போங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிவிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிருங்க. அடுத்து வந்து ஆட்டோ டிராப்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் டு போஸ்ட். ஸோ இதையும் வந்து டிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட்ஸு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ்டு கமெண்ட்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிரான்சிஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் டேபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேலே டிக் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூல் டைம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து வீக்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் சேஞ்சஸ் அண்ட் ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்க. ஸோ இந்த செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா பேஸோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி நீங்கள் இந்த பேஜில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான செட்டிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஆப்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அடுத்து வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரியலில் நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. அண்ட் ஸோ இந்த சேவ் சேஞ்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சைட்டோட ஸ்பீட் வந்து எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட ஸ்பீட் வந்து இப்போ நம்ம WP ராக்கெட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா GT மேட்ரிக்ஸில் வந்து ரீடெஸ்ட் வந்து கொடுப்போம். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுளோட அஃபிஷியல் பேஜஸ் ஸ்பீட் இன்செட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகைன் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அண்ட் GT மேட்ரிக்ஸில் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரேட் வந்து 65% வந்து காட்டுச்சு. அண்ட் பேஜ் ஸ்பீடில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மொபைலில் 45 அண்ட் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 85 நினைக்கிறேன். ஸோ 85 அந்த ஸ்கோர் வந்து காட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து GT மேட்ரிக்ஸில் வந்து எவ்வளோ ஸ்கோர் வந்து இப்போ காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் WP ராக்கெட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா C கிரேடு 65 வந்து காட்டுச்சு. அண்ட் இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கிரேடு A 91% வந்து காட்டுது. லோடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஃபுல் லோடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.6 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. C கிரேட்லேருந்து A கிரேடுக்கு வந்து மாறி இருக்கு. அண்ட் பேஜ் ஸ்பீடில் நம்ம வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து 45 வந்து காட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 79% வந்து காட்டுது. அண்ட் டெஸ்க்டாப்பில் வந்து இதுக்கு முன்னாடி 85 காட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 96% வந்து காட்டுது. ஸோ இந்த WP ராக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து
சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா இந்த WP ராக்கெட் மூலிமா உங்களுடைய சைட்டோட ஸ்பீட் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் WP ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்பந்தமான வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் வேர்ட்பிரஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வேர்ட்பிரஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.